7 நாள் 7 வகையான பேச்சுலர்ஸ் ரெசிபீஸ்ல இன்னைக்கு 7th ரெசிபி எக் கறி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 4 லவங்கம், சின்ன துண்டு இஞ்சி, 6 பீஸ் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 6 பீஸ் முந்திரி அண்ட் 2 வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கோங்க. பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு அண்ட் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் அரைச்ச விழுதை சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 தக்காளியை அரைச்சு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியா தூள் அண்ட் கரம் மசாலா சேர்த்துட்டு இதோட கொஞ்சமா ஜீரகத்தூள் அண்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட அளவு கேப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ மசாலா நல்லா கொதிச்சதும் இந்த ஸ்டேஜ்ல 3 முட்டை உடைச்சு சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேல கொஞ்சமா மிளகுத்தூள் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், முட்டை நல்லா வெந்து ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டேஜ்